ஸ்ரீவில்லிபுத்தூரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர தேரோட்டத்திற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக கருதப்படுவது பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவமாகும். இந்த ஆண்டிற்கான விழா கடந்த மார்ச் மாதம் 24 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 8 நாட்கள் நடைபெற்று வந்தது. விழாவின் 9ஆம் நாளான பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு ஆடிப்பூர மண்டபத்தில் திருக்கல்யாண நிகழ்வுகள் தொடங்கின. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு சேலை ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்பட்டது. கோவிந்தா கோவிந்தா என பக்தர்களின் பக்தி கோஷம் முழங்க ஸ்ரீ ஆண்டாளுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர் தூவி வழிபாடு செய்தனர். இந்த திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்றால் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு கட்டாயம் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத ஐதீகம். இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து இத்திருக்கல்யாண விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண வைபவம் முடிந்தவுடன் பக்தர்களுக்கு திருமாங்கல்ய கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் சார்பில் சிறப்பான கல்யாண விருந்தும் வழங்கப்பட்டது.